எகிப்தின் அரண்மனை வாசலில் ஒரு முக்கியமான நாள் உதித்தது. யோசேப்பு தன் சகோதரர்களில் 5 பேரை தேர்ந்தெடுத்து பார்வோனின் முன் நிறுத்தினான். இவர்கள் என் சகோதரர்கள் என்று அவன் மரியாதையுடன் அறிமுகப்படுத்தினான். பார்வோன் அவர்களை நோக்கி, உங்கள் தொழில் என்ன என்று கேட்டான். அவர்கள் தாழ்மையுடன் பதிலளித்தார்கள், உங்கள் அடியார்கள் மேய்ப்பர்கள். எங்கள் பிதாக்களும் அதே தொழிலில் இருந்தார்கள். கானான் தேசத்தில் பஞ்சம் மிகுந்தது. ஆகையால் கொஞ்ச நாள் இங்கே தங்கியிருக்க அனுமதி தருமாறு வேண்டுகிறோம். பார்வோன் மகிழ்ச்சியுடன் யோசேப்பை நோக்கி சொன்னான், உன் தந்தையும் உன் சகோதரர்களும் உன்னிடம் வந்திருக்கிறார்கள். எகிப்து தேசம் உன் முன் திறந்திருக்கிறது. நாட்டின் சிறந்த பகுதியில் அவர்களை குடியமர்த்துவாய். கோஷேன் தேசத்தில் அவர்கள் வாசம் பண்ணட்டும். அவர்களில் திறமையுள்ளவர்கள் இருந்தால் என் கால்நடைகளையும் கவனிக்கச் செய்வாய். அதன்பின் யோசேப்பு தன் தந்தை யாக்கோபை பார்வோனின் முன் கொண்டு வந்தான். யாக்கோபு பார்வோனை ஆசிர்வதித்தான். பார்வோன் கேட்டான், உன் வயது எவ்வளவு? யாக்கோபு அமைதியாக பதிலளித்தான், என் பயண நாட்கள் 130 ஆண்டுகள். என் வாழ்நாள் சுருக்கமானதும் துன்பமிகுதியானதும் ஆகும். என் பிதாக்களின் நாட்களுக்கு சமமாக இல்லை. அவன் மீண்டும் பார்வோனை ஆசிர்வதித்து வெளியேறினான். யோசேப்பு தன் தந்தையையும் சகோதரர்களையும் கோஷேன் தேசத்தில் குடியமர்த்தினான். அவர்களுக்கு தேவையான அப்பத்தையும் குடும்பத்தாரின் எண்ணிக்கைக்கேற்ப ஒழுங்காக வழங்கினான். ஆனால் நாட்டில் பஞ்சம் தீவிரமாயிற்று. எகிப்தும் கானானும் அந்த பஞ்சத்தால் வாடின.